அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கை சார் அப்படிங்கிற இந்த லைன் தான் எனக்கு இந்த வீடியோ பார்த்த உடனே தோணுச்சு. இந்த வீடியோ நீங்களே பாருங்களேன். ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு 25 வயசுக்குள்ளதான் இருக்கும் அந்த பையனுக்கு. உட்கார்ந்துட்டு இருக்கான், டக்குன்னு மயக்கம் போட்டு பெஞ்ச் மேல விழுந்து அப்படியே இறந்துடுறான். என்ன ஏதுன்னு பார்க்கும்போது கடைசியில அந்த பையனுக்கு ஹார்ட் அட்டாக். யாராவது நினைச்சு பார்த்திருப்பாங்களா ஒரு 25 வயசு பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வரும் அப்படிங்கிறது? முதல்ல எல்லாம் ஹார்ட் அட்டாக்னா என்னன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 50-60 வயசுக்கு மேல ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இருந்து இப்ப 25 வயசு வந்து நிக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சிம்பிள், புவர் லைஃப் ஸ்டைல். ஒழுங்கா சாப்பிடறது கிடையாது, ஒழுங்கா தூங்குறது கிடையாது. மயிறு மேல இருக்கிற கேர் கூட நம்ம ஹெல்த் மேல கிடையாது. இதுதான் யதார்த்தமான உண்மை இந்த ஜெனரேஷனுக்கு. ராப்பகலா எவனுக்கோ விழுந்து விழுந்து வேலை பார்க்கிறோம், அதுக்கு அவன் சம்பளம் தர்றான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம அவனுக்கு நம்மளோட வேல்யூபிளான ஹெல்த் கொடுக்குறோம். சரி, நீங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்குள்ளேயே நீங்க ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க, எதுக்காக சம்பாதிக்கிறோம்? சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கிறதுக்கு எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ஹெல்த் ரொம்பவே முக்கியம். அது இல்ல அப்படின்னா லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்டு படுத்துக்க வேண்டியதான். நம்மளுக்கு போனா திரும்பி கிடைக்காது அப்படிங்கிற விஷயங்கள ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேஸ்ல இருக்கு. தயவு செஞ்சு அதை ரொம்ப கேர்லெஸ்ஸா எடுத்துக்காதீங்க. ஏன்னா அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் அப்படிங்கிற யாருக்குமே தெரியாது. லைஃப் ஸ்டைலை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிக்கோங்க.